கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கையா போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு, நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா, ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க அண்ணே, புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே, கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டானதெல்லாம் தூக்கிட்டு போறேன், வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. வெய். இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்னேன். ஏன் வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கு சிரிக்குது. மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடியத்துக்குள்ள போய்டுவோம். கிட்ட வராது. போன வாரம் எங்க வீட்டுல துணி திருடு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருடு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல் வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை, வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. இது பேய். அடியா ஓடியாடி. எல்லாரும் ஓடியாங்க. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்னங்க எவ்வளவு நேரம் நாயை பிடிச்சிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க வாங்க. கீழ மாட்டிக்கிட்டானா? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான், அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட பிடிச்சான் பாருங்க, கண்ணா உழுக்குறான். வெளிய வந்து புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்குயா உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குமா? ஐயா நான் திருட வரல, வேற நிறைய சாமான் இருக்கு. விட்டுறியா விட்டுறியா? விட்டுறியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ, அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுக்கிட்டேனா திருட்ட பையன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. டேய், தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இல்ல உள்ள இருக்கிறவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். நான் சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? கேளுங்கய்யா. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ, என்னடி இப்படி ஆயி போச்சு?
நீ சரி நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஐயோ எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி வர்றேன். ஏமா இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னைய அவளைய சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்ல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாலும் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்குனேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. பவுச்சிக்காருங்க எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது. இல்ல பொன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா 1 ரூபாய், முதல்ல மீசை எடு. என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம்தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ணே. என்ன டேய், வண்டி கொண்டு வாங்க வை. சரிண்ணே. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்ஸி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ? ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு. சீக்கிரம் ஓடியாடி. தம்பி காத மூடு, காத மூடு. ஓங்காதையா. ஐயோ காது ஜாக்கிரதை.
நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்லைன்னா காது அல்வாவா போயிருக்கு. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி, என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர். யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையானா ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க. குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? 2 அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க 2 பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன். அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. குடியாத்தாண்டிய அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறான்? அவன் காதாச்சே போறான். சே இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளாம். கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறான். சிவன் கோயில் தெரு டான்சரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லனே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது? அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தியடி நீலகண்டம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தீங்களேன், உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரேன்டா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும். அதை பொருள் வாங்குறீங்களா? அம்மா, ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா. பாப்பா. முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ. இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து கொடுங்க. ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்க இருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவுல போன பொண்ணு கைய புடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் நான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். போயிருப்பா. தம்பி போயிருப்பா. போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா. பெட்ரோல்ன்றா கொடுத்து வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா இடத்த காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அப். தேங்க் யூ. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை. படிச்சுட்டு போறோம். சரிண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நான் வரையா. உளற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. வாங்கோ வாங்கோ. தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உன்கிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுனேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா. எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடன்காரன் ஆக்கிடுவார். கடன்காரன் ஆக்குறது எடுத்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். இடிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபாய், வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ. இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டனை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா. ஆஹா, 5ஆம் நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க நீதானா? யோ பண்ணாட அலையாத வாய அந்த பக்கம். இரியா. எங்க இதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க. இனி அடுத்த குலுக்கல் தான். போங்கயா. குடியா. அடுத்த குழுக்கள் எப்பங்க? இது புறா. அத குடு. ஹரியானா குழுக்கள்.
சிங்சாங் எங்க ரெண்டு பேரும் ஒரு சிலடு உன் மூஞ்சி வேணா போடா போடா எங்க ரெண்டு பேரும் மட்டும் எடு சீக்கிரம் எடு உள்ள நுழைஞ்சிருவா எடு எடு இந்த நெத்தி அடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான் சந்தேகப்படாம வாங்குங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க வரங்க சரிங்க. நல்லதுங்க அண்ணே என்னடா இந்தாடா இதுல போ என்னண்ணே இது இதுல போடா போடா கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுறது ச்சே அண்ணே என்னடா ரொம்ப பெருசாயிடுச்சுண்ணே எதுடா நம்ம கடை இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான் ஐயா ஓ பிச்சைக்காரனா இந்தா 10 ரூபாய் போய் உட்லன்ஸ் சாப்பிடு நீங்க நல்லா இருக்கணும் போமே ஐயா உனக்கு 1ஆம் தேதி தான் போடுவேன் இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை அண்ணே என்னடா அண்ணன் ஒண்ணு இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும் எஸ் சார் சார் ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்டா அப்ப சிங்கிள் டீ அடிங்க அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன் டீ குடிக்கிறோம்னா இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான் இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும் அது நீ கொடுக்க கூடாது என் பிஏ தான் கொடுக்கணும் போமே பிஏ ஓமா எஸ் சார் அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு பேங்க்ல போடாச்சு சார் ஓகே ஓகே டெலிபோனுக்கு பணம் கட்டியிருக்கேன் அமௌண்ட் ஒயிட்ல கட்டியிருக்கேன் பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத கலர்ல வைக்க சொல்லு தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே சார் பிஏ எஸ் திஸ் இஸ் சில்வர் எஸ் நோ இத கோல்ட் ஆக்கி காட்டுறேன் கோ யூ கோ என்ன தம்பி சௌக்கியமா சௌக்கியம் இருக்கட்டும் இறங்கி வாங்க அண்ணே நான் உன்னை கேட்கிறேன் மறைக்காம பதில் சொல்லுங்க இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க சொல்றேன் இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன் இப்ப மூளையோட பொழைச்சிட்டு இருக்கேன் அண்ணே நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது இங்க வா நீ நம்ம பையன் உன்கிட்ட சொல்றது தப்பு இல்ல அண்ணே ஜனங்களை இப்படி ஏமாத்தலாமா ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அண்ணே உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன் ஜெயில் கிடைச்சா கூட எனக்கு கிளாஸ் தான் இந்த பார் நீ ஏன் அந்த களிமண்ணிட்டு வேலை செய்யற பேசாம என் கடைக்கு வந்துரு என்ன மாதிரி உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன் எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது நீ ரொம்ப தாக்குற குட் பை யோசனை பண்ணா வாங்க யோசனை பண்ணா உருப்படவே முடியாது டேய் நல்லா குளுக்குடா பிஏ ஒன்னு எடு ஏன் எப்போ உங்க பிஏ தான் எடுக்கணுமா நாங்க எடுக்கக்கூடாதா யோ இஷ்டம் இல்லைன்னா காசை வாங்கிட்டு போயா எல்லாம் ஓ இஷ்டமா ஆமா ஏன் இஷ்டம் தான் விட்டு வந்திருக்கியா எனக்கு எட்டு வந்திருக்கு அட இதுவே எட்டுதான் இனிமேட்டு செத்துற போறாயா வாங்க ஆளு குறைச்சா மொத்தம் தூக்கிட்டு போலாம் டிவியை தூக்குறானே தூக்கட்டும் அண்டாவை தூக்குறானே தூக்கட்டும் அவனுக்கு கொடுத்த காசு தானே ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே வேணா ஆளுக்கு 2ஆ தூக்க சொல்லு என்னண்ணே என்ன நொண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி டேய் இப்பவாவது திருந்தி தாய் வீட்டுக்கு வாங்கடா எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம் இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம் என்னண்ணே இது என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க டே நீ ஏன்டா கவலைப்படுற உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்டா என்னண்ணே இது ஜெயிலு என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னியே இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க உட்கார வச்சு தான் போடுறாங்க நம்ம எப்பன்னே வெளிய போவோம் கதவை திறந்த உடனே போயிடலாம் ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடைச்சு நிக்கிறியே நல்லா இருக்குதா கை தவறி விழுந்துருச்சு முதலாளி எப்படி விழும் உடம்புல பயம் விழுமா அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான் ஏமாந்த முதலாளி கிட்ட லட்சமா தட்டிட்டு ஓடுறான் ஆஃப்டர் ஆல் இந்த உடைஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க பேசாததான் நாய்
அறிவு கட்ட நாய், சுரல கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்தா தப்புடா நாய், வெளியே போடா நாய். ஐயையே, ஏண்டா நாய்னு சொன்னா நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைங்க, எனக்கு ஒரு ஆத்திரத்துல. அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டேன். நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ணே.